ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போகிறோம். இந்தியன் ஷாப்புக்கு இன்னும் 2-3 ஷாப்பு எனக்கு மந்த்லி அண்ட் வீக்லி ஷாப்பிங் போகிறோம். இங்கத்தே ஷாப்பிங் வந்து விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ்ஸ் என்ன மாதிரி அப்படின்றத காரணம் எங்கே நாங்கள் சீப்பாக குறைச்சி வாங்குற மாதிரியும் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், வாங்க போகலாம். ஹலோ, வந்தாச்சு. ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் சைனா தாய் மார்க்கெட் என்ன இருக்குது. இது வந்து ஒனேஹுங்காவில் இருக்குது. ஒனேஹுங்கா கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். ரெண்டபடியாக வந்தது. இப்போ 2-3 இடத்துக்கு போகணும். சீப்பாக எங்கே வாங்குறோண்டு சீப்பாகவும் இல்லை, அதை நீங்கள் வாங்கக்குள்ள பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இறைச்சி வகை இங்கே மாட்டிறைச்சி தான் கூட இருக்கும். மாட்டிறைச்சி, கோழியை காணையும் இல்லை. கோழி பெருசாக இல்லை. மாடு, பரோட்டா, ரொட்டியும் கிடக்குடாப்பா. ரொட்டி, இதுக்குள்ள ரொட்டி ஊரில் எல்லாம் சுட சுட சாப்பிடுவோம். இங்கே வந்து இப்படி தான் சாப்பிட வேண்டியா இருக்குது, ஃப்ரீசரில் வச்ச ரொட்டி. ஓகே, உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படிங்கல. இது வந்து தாய் வந்து சைனான்னு சொல்ல முடியாது, தாய் கடை. ஸோ இங்கே வந்து நம்மளோட ஊரில் வாங்குகிற பாவக்காய், போஞ்சிக்காய், கங்குன்னு சொல்லி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கங்குன்னு சொல்லியிருக்கு. கங்குன் பெருசாக சாமான் ஒன்று பண்ணணும், கொஞ்சம் தான் பண்ண போகிறோம். என்ன நிறைய இடத்த போகணும். இப்போ வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான் தான் பண்ண போகிறோம். அதில் இங்கே கொஞ்சம் இன்னொரு இடத்த கொஞ்சம் வாங்குறது, அப்போ தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். முக்கியமானதை மட்டும் இங்கே பண்ணிட்டு அங்கே முக்கியமானது அங்கே பண்ணிட்டு அப்படியே போகிறதா. ஊரில் கொச்சிக்காய் எல்லாம் வாங்கி சமைக்கிறது, கடை மரக்கம் வாங்குறது. இங்கே வந்து ஃப்ரீசரில் கிடக்கும். இது சிவப்பு கொச்சிக்காய், அது வந்து பச்சை கொச்சிக்காய். அதை விட ஜோக்கு ஒன்று இருக்குது. ஊரில் வாழை மரத்தில் வாழையில வெட்டி வச்சுக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் இருக்கும். இந்த வாழையில வாழையிலேயே ஃப்ரீசரில் வச்சுருக்கு. தேவைப்பட்டால் இங்கே வாங்குகிறோம். இது ரம்பையில் சொல்லி மர விட ஆற்று மீன் இங்கே இருக்குது. நான் வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆற்று மீன் இருக்குது. எனக்கு சில மீன்கள் பேர் தெரியாது, ஆனால் வைஃப் சொன்னாங்க இதுக்குள்ள ஆற்று மீன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. சின்ன மீன், இந்த ஏதோ ஒரு பேர் இந்த மீனுக்கு, தாய்லாந்து சமையல். அப்புறம் எல்லாம் ஃப்ரீசரில் வச்சது. தாய்லாந்துலேருந்து வர மீன்கள் தான் இதெல்லாம். செல்வ மீன். இது மட்டும் எனக்கு தெரியும். இது இங்கே ஃப்ரெஷ்ஷாக வேண்டலாம், ஆனால் இது ஃப்ரீசரில் இருக்குது. எங்கே போனாலும் இந்த தேங்காய் மட்டும் எங்கே போனாலும் இருக்குண்டாப்பா. கூனி, ஐ திங்க் இது கூனின்னு தான் நினைக்கிறேன். கூனி இருக்குது. தூரியம்பழத்துக்கு தான் எல்லோரும் அடிச்சுக்கொள்வாங்க. இங்கே தூரியம்பழம் இருக்குது. இங்கே எடுக்கலாம். சில இடங்களில் வந்து தூரியம்பழம் எடுக்கலாம். ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீசரில் போட்டது தான் இருக்குது. ஹாஃபும் இருக்காங்க. வெண்டிக்காய் $13. இது வந்து இந்த வெண்டிக்காய் வந்து பெக்கன் சேவில் போனீங்கன்னா விலை கூட. இது வந்து 1 kg வந்து இங்கே வந்து $13. ஆனால் இதை போய் நீங்கள் பெக்கன் சேவில் பண்ணிங்கன்னா 1 kg வந்து விலை கூட. ஸோ கச்சான் நம்மளோட ஊருக்கு இங்கே வந்து கச்சான் இப்படி எடுக்கிறது கஷ்டம். இப்படி நம்மளோட ஊர் மாதிரி இப்போ அந்த ஊரில் பிடுங்கி எடுக்கிற கச்சான் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் இங்கே இவங்க எடுக்கிறாங்க, இங்கே நாட்டி கொண்டு வந்து ஃபார்ம்லேருந்து கொண்டு வந்து விற்கிறவங்க. ஸோ இப்படி எடுக்கிறது இங்கே சில கடையில் மட்டும்தான் எடுக்கலாம், எல்லா கடையிலையும் இப்படி எடுக்கலாது. இது என்ன இது என்னண்டே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.
இது என்னது, இது ஏதோ தெரியாது. ஆனால் இங்கே வந்து விரும்பி எடுப்பாங்க இந்த இந்த இது வந்து. நானும் பார்க்குறேன், இது என்னன்னு தெரியாது. இது ஊரில் ஒரு பழம் இருக்கும், இது தேய்ச்சி போட்டு வைப்பாங்க, ஸ்கின்னில் வச்சா சுடும், அந்த மாதிரி இருக்குது. மரக்கறி வாங்குறேன்னா இங்கே வாங்கும், செம விலை குறைய எடுக்கலாம். எல்லா மண்டியில் சில மரக்கறிகள் வந்து விலை குறைய எடுக்கலாம். கரும்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம், இங்கேயும் கரும்பு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பழ வகை இங்கே என்னென்ன பழம், மாங்காய் $5 ஒரு மாங்காய் வந்து. இது வந்து நியூசிலாந்து கொய்யா, இது வந்து ஃபிஜோஸ், இது வந்து நியூசிலாந்து கொய்யா. ஊரில் கொய்யா இல்லைன்னபடியாக இது நியூசிலாந்து கொய்யா. இது நல்ல டேஸ்ட். இது வந்து ஒரு கிலோ வந்து $10. ஆனால் இது வந்து நீங்கள் வெளியில் எங்கேயும் போனீங்கன்னு சொன்னால் சும்மா மரத்தில் காய்ச்சி கிடைக்கும், ஆயலாம் வீட்டில் எங்கேயும் போயிட்டு. அதனால் அதுக்கு அந்த விலை. ஏன்னா இப்போ அந்த சீசன். ஸ்வீட் வகைகள் எல்லாமே தாய்லாந்துலேருந்து வர ஸ்வீட். இதெல்லாம் நீங்கள் தாய்லாந்துக்கு போனிருந்தீங்கன்னா இந்த ஸ்வீட் வகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளவும் இங்கே இருக்குது. உங்களுக்கு தேவையான அனைத்து ஸ்வீட் வகையும். இப்படி தான் இங்கே தேங்காய் பால் யூஸ் பண்ணுறது. $6 தேங்காய் பால். வந்து ஒரு 5 minutes தான் ஆச்சு. அதுக்கிடையிலே ஷாப்பிங் இவ்வளோ பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு கடை. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பார்க்குறேன், உங்களுக்கு கடைசியாக பில்லு போடக்குள்ள தெரியும், ஐயோ இவ்வளோவா அப்படின்னு சொல்லி. எக்ஸ்பென்சஸ் இங்கே அப்படி தான். இது வந்து வீக்லியும் நான் மந்த்லியும் சேர்த்து வாங்குகிறேன். அதனால தான் இந்த இது நான் வந்து பிரித்து தான் வேண்டுவேன். ஒரே கடையில் போய் வாண்டுறல, ஒரு கடையில் போயிட்டு வாண்டுறது. அப்போ தான் வந்து விலையும் குறைவு, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் விலையும் குறைவாக வேண்டலாம். அதில் எனக்கு ஃபேவரட் வந்து இங்கே ஒரு கடை, இது தாய்லாந்து கடை. இது மாதிரி இன்னொரு கடை பக்கத்தில் இது ஒனஹுங்காவில் இருக்குது. இங்கே சரியான விலை குறைவு. நீங்கள் தாய்லாந்து தரமான எல்லாமே எடுக்கலாம் இங்கே. எவ்வளோ வரும் பில் போட்டால் தெரியுமே? அப்போ சொல்லுங்கள் ரஃப்லி. அப்போ நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து அஜினோமோட்டோ இருக்குது, ஆனால் நாங்கள் அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து அஜினோமோட்டோ தான் இருக்குது. தெரியாது அஜினோமோட்டோ யூஸ் பண்ணுறான்னு யூஸ் பண்ணல. இங்கே வந்து அஜினோமோட்டோ விதவிதமாக கிலோ கணக்கில் இருக்குது. அஜினோமோட்டோ எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அஜினோமோட்டோ இருக்குது, சோடியம்ஸ், ஒரு விதமான உப்பு இருக்குது, எல்லாம் வந்து இருக்குது. இந்த செக்ஷனில் இருக்குது. இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். விலையும் குறைவு. பார்க்க போல $100 வாங்க வேண்டுங்க போங்க. அப்படியா? இது கிச்சன் சாமான். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டாவா? இல்லை வேணாம், இதுக்குள்ளே வேணாம், போங்க 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 வேணாம் வேணாம். இதுக்குள்ளே வந்த அப்புறம் இன்னும் பில்லு வைப்பீங்க, காணும். இங்கே வந்து கிச்சனுக்கான சாமான்கள் எல்லாம் இருக்குது. இந்த என்ன கூட அந்த தாய்லாந்தில் யூஸ் பண்ணுற மாதிரியான இதுகள், என்ன சொல்கிறது, இந்த ஸ்டிக்கரைஸுகளுக்கான கிச்சன் சாமான். இதில் முக்கியமானது ஒன்று உலக்கை. இங்கே இந்த உரல் இருக்குது. ஓகே, அதை விட முக்கியமானது ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. திருவிழை இங்கே இருக்குது. இந்த திருவிழோட விலை வந்து எவ்வளோன்னு சொன்னால் $25. ஸோ இங்கே வந்து திருவிழை இருக்குது. $25 அந்த ஒரு திருவிழை. இப்படி ஒரு திருவிழை இப்போ தான் இங்கே பார்க்குறேன். நீங்கள் கொண்டு வந்திருக்காங்க போல், புதுசாக இருக்குது, நல்லா இருக்கு. ஓகே ஓகே, இப்போ பில்லு போட போகிறோம். எங்கே போனாலும் இந்த கோயில் எப்போயுமே இருக்கும். தாய்லாந்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இந்த கோயில் வந்து எப்போயுமே அங்கே இருக்கும். ஸோ அதை பார்க்கக்குள்ள ஒரு தாய்லாந்து ஞாபகம் தான் வரும் என்ன. ஸோ அந்த கோயிலும் இருக்குது. இப்போ அவங்க சாமான் வாங்கிட்டாங்க. இங்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவங்களுக்கும் அப்படியே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பில்லு போட்டாச்சு. ரைட், ஃபஸ்ட்டு
டன். ஓகே, இப்போ எங்கிட்ட ஸ்ரீலங்கன் ஷாப்புக்கு வந்தோம். ஸோ ஸ்ரீலங்கன் ஷாப்லேயும் கொஞ்சம் சாமான் வேண்டணும். அதனால் நாங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்கன் ஷாப்புக்கு வந்தோம். நாங்கள் மந்த்லி வாங்க வேண்டிய சாமான் எல்லாம் இங்கே தான் வேண்டது. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஓக்லேண்டில் வந்து நல்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் கடைன்னு சொன்னால் இந்த கடை மட்டும்தான். இங்கே போனால் எல்லாம் கிடைக்கும். இது வந்து கித்தூல் ஸ்ரீலங்கன் தேன் மாதிரி தானே. இது வந்து நல்லாயிருக்கும். இது தயிரோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இங்கே வந்தால் எல்லாமே கடலை மாவுலேருந்து அரிசி மாவுலேருந்து எல்லாமே இருக்கும். அப்பம் மாவுலேருந்து ஸ்ரீலங்காக்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து இங்கே கொச்சிக்காத்தூர்லேருந்து எல்லாமே இங்கே எடுக்கலாம். ஒரு பெஸ்ட்டு ஷாப்புன்னு சொல்லுவேன் நான். இங்கே வந்தால் எதுவுமே இல்லாமல் போகாது, எல்லாமே இங்கே இருக்கும். அரிசி மாவுலேருந்து உளுந்து அரிசி, பச்சை அரிசி, அது இது எல்லாமே இங்கே இருக்கும். சொல்லவே வேணாம். விலையும் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கித்தூலே வந்து $19-20 அப்படி இருக்குது. பிக்கிள்ஸ் வகையில் வந்து ஸ்ரீலங்கனாக்கள் யூஸ் பண்ணுற பிக்கிள்ஸ் வந்து நாங்கள் வித்தியாசமாக கருவாடு அப்படி வித்தியாசமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகை வெரைட்டியே வந்து இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். சோஸ்லேயே வந்து எக்கச்சக்கமான வகை இருக்குது. பால் பவுடர்லேருந்து ஓமாட்டர்லேருந்து சமஹன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன் யூஸ் பண்ணுற அனைத்தும் இருக்கும். ஷொப்பும் வந்து நீட்டாக இருக்கும். அவங்களே வந்து பேக்கரி வச்சுருக்காங்க. அதனால் வந்து ரோஸ் பான் இப்போ எல்லாம் வந்து இங்கே ரோல் வடை எல்லாமே கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இது அவ்வளோ வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் வந்து பிக்கிள்ஸ் தான். வெரைட்டியாக இருக்கும். நீங்களும் இங்கே இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இம்போர்ட் தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் எல்லாம். மாதத்துக்கு ஒருக்கா தான் இந்த கடைக்கு வருவோம். மாதத்துக்கு ஒருக்கா வந்து எல்லா சாமானும் வாங்கிட்டு ஒவ்வொரு மாதமும் தான் வருவோம். பட்ஜெட் வந்து இங்கே வந்தாலே பிச்சுட்டு போகும். அப்படி இருக்கும் இங்கே வந்தால். அவ்வளோ காசு கூட தான், இல்லைன்னு இல்லை. ஸோ ஃபைனலாக ஷாப்பிங் முடிஞ்சது. எல்லாம் வாங்கிட்டோம். ஸ்நாக்ஸ் ஐட்டத்துலேருந்து தேவையான அரிசி உளுந்துமா எல்லாம் வந்து வாங்கிட்டோம். அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். 1 வீக்குக்கான ஷாப்பிங்கும் 1 மாதத்துக்கான ஷாப்பிங்கும் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ இனி வந்து அடுத்த மாதம் தான் அடுத்த ஷாப்பிங் வந்து நடக்கும். ஏன்னா பட்ஜெட் வந்து அப்படியே தலைக்கு மேலே போயிட்டுது. எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து அப்படியே போயிட்டு எகிரிட்டு பட்ஜெட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. See you. Bye.